பாசிப்பருப்பு 3/4 கப் அளவுக்கு சிம்மிலே வச்சுட்டு அழகாக செவந்து வர மாதிரி வறுத்தெடுத்துருங்க. பச்சரிசி 3/4 கப் வறுத்துட்டு அது கூடவே 4 ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை வறுத்தெடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் தேங்காயை சின்ன சின்ன பீஸாக முத்தின தேங்காய் கட் பண்ணி போட்டு வறுத்தெடுத்துக்கணும். வெல்லம் 1/2 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு இது வேற ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டிட்டு கொதிக்க விடுங்க. இதுக்கிடையில் வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இது ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இந்த தேங்காய் பொட்டுக்கல்லை சேர்த்து நல்லா கலந்துட்டு பாகு பதம் பார்க்குறதுக்கு தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றி இது போல் கையில் எடுத்தோன்னா ஜெல்லு மாதிரி வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ கை சூடு தாங்குற அளவுக்கு வந்ததும் இது போல் அழகாக 2 கையிலையும் சேர்த்து பிடிச்சி விட்டுட்டு ஈரம் இல்லாத மாவில் வந்துட்டு ஒரு தடவை லைட்டாக இது போல் தடவி விட்டு எடுத்துருங்க. பாகு பத்தலாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் கலந்து விடுங்க. பாகு ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கெட்டி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.